ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த உன்னதமான இந்த ஓய்வு நாளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆசரிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆராய்ந்து முடியாத அளவுக்கு எண்ணி முடியாத அளவுக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே எண்ணி முடியாத அளவுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் கர்த்தர் செய்வதற்காக செய்ய போவதற்காக நாம் இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாய் நாம் கூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமையுள்ளவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, தாழ்ந்தவரே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. திரியோக தேவனே உமக்கு நன்றி. திருத்துவ தேவனே உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீரே. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு எல்லாவித சான்று ஆசீர்வாதத்தினால் நடத்தினீரே, போஷித்தீரே, பாதுகாத்தீரே. சகல விதமான தீமையிலிருந்து பொல்லாப்பிலிருந்து விலக்கி பாதுகாத்தீரே. இந்த 12வது மாதத்திலே தேவ ஆவியானவராகிய ஆண்டவரே, இந்த கடைசி மாதத்திலே கிருபையாக எங்களை ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் திருச்சபையை ஆசீர்வதிங்க. எங்கள் திருச்சபை மக்களை பாதுகாத்ததற்காக நன்றி. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களை நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக, உங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு தேவைகளுக்காக, கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, எல்லா பாரத்தோடு அவர் செய்த நன்மைகளை சொல்லி நல்ல துதிங்க. என் ஜனங்கள் எனக்காக ஏற்படுத்தின என் ஜனங்கள் துதி சொல்லி வருவார்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் துதி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த வேளையில் கர்த்தர் துதியின் மத்தியில் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவதாய் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, உன்னதமானவரை, உயர்ந்தவரை, தாழ்ந்தவரை, சகலத்தையும் எங்களுக்காக ஆண்டே நன்மைக்கு ஏதுவாக செய்வதற்காக ஜீவனை கொடுத்தவரே, சமாதானம் உண்டு பண்ணும்படியாக ஆக்கடி தீர்ப்பு ஆண்டவரை சுமந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையில வர சுமர பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் வாய் திறந்த நல்ல ஜெபமனுங்க. கொஞ்சம் நேரம் நல்ல ஆவியில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் துதியின் மத்தியிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவர் வாசம் செய்கிற தேவனுக்கு முன்பாக நல்ல துதிங்க. இயேசுவின் நாமத்தினால உங்கள் தடைகள் உடைக்கப்படட்டும். எரிக்கோ கோட்டைகள் தகர்க்கப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் தடைகள், உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், வருகிற எல்லா கிரிகளோட ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இப்பொழுது நிர்மூலமாக்க போகிற நல்ல ஜெபமனுங்க நல்ல ஜெபமனுங்க. எங்கள் தடைகளெல்லாம் மாற்றுகிறவரே, எங்கள் ஜெயத்தை கொடுக்கிறவரே, ஜெய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பொல்லாப்புக்கு விலகி நீதிக்கு பிழைக்கத்தக்க எங்கள் ஆசீர்வாதமாக நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்தீரே. பொல்லாத கிரியிலிருந்து எங்களை விலக்கி தப்பிவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஊக்கமாக ஜெபமனுங்க, ஊக்கமாக ஜெபமனுங்க, உறுதியாக ஜெபமனுங்க, விசுவாசத்தோடு ஜெபமனுங்க, நம்பிக்கையோடு ஜெபமனுங்க. என் நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவரே, நீர் நம்பிக்கை ஆண்டரே வீண் போகாதபடி நிறைவேற்றுகிறவரே, நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி அப்பா. நல்ல உடல் சுகம் கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே, பலவீனங்கள் நீக்கினீரே, அசதிகள் போக்கினவரே, அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டவரே, எங்கள் பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் நீக்கினவரே, ஒரு ரட்சிப்பை கொடுத்தவரே, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளெல்லாம் சபைகளில் சேர்த்து கொண்டது போல ஆடுதி திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அந்த அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்கள் நாங்கள் ஆராதிக்கிற இந்த திருச்சபையில் நடக்கணும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லி ஜெபமனுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற சபையில் உம்முடைய அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். இது நிமித்தமாய் இப்படி நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தின் நிமித்தமாய், விண்ணப்பத்தின் நிமித்தமாய், ஏறெடுக்கிற ஒவ்வொரு விசுவாச அறிக்கை நிமித்தமாய் ஒரு அற்புதங்கள் நடக்கணும். எங்கள் சபையில் அதிசயங்கள் நடக்கணும். எங்கள் சபையில் எல்லாவித ஜெபத்தில் ஒரு விண்ணப்பத்தில் ஆண்டவரே பதில் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க, எங்கள் காரியங்களெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய், எங்கள் குடும்பமாய் பாதுகாப்பாய் நடத்தினரே. அதற்கு
பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்ல ரீபா ஷகதானா ரபா பாபா காலாபா யகுதோனா ரீபா ஷாதானா ரபா பாபா காலாபா ரிஹாதுனா ரபா சாதானா ரீபா பாபா காலாபா துனி ரிபா காலாபா. நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த சிறுத்தவிலே வருகிற ஜனங்கள் துரிதமான நேரத்தில் கொண்டு வாங்க, அற்புதமாய் கொண்டு வாங்க, தடையில்லாமல் கொண்டு வாங்க, ஆபத்து இல்லாமல் கொண்டு வாங்க, விபத்து இல்லாமல் கொண்டு வாங்க, எந்தவித தீய சக்திகள் மேற்கொள்ளாமல் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆவியானவர் ஆண்டவர் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. திரியோக தேவனே உமக்கு நன்றி அப்பா. சிறு குழந்தைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. விசுவாசத்தில் வேத வசனத்தில் வளரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் சிறு குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளோட பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளை அவ்விதமாய் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வாலிப பிள்ளைகள் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதும் கண்மணி போல பாதுகாத்தது போல இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே இந்த வாரத்திலும் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பேர் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளை கண்ணு ஆண்டவரே எந்தவித கிரிகளோட ஆவிகள் தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் மேலும் உடைய ஆண்டவரே கை போடாதபடி, கண்ணம் இடாதபடி, பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் எந்தவித கிரிகளோட மனுஷிக வல்லமைகள் தொடாராதபடி என் குழந்தைகளை சத்ரு நான் மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்வீராக. ரிதானா ஷகதானா ரபா பாபா காலாபா. பெற்றோர்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல கையிடுகிற வேலையெல்லாம் ஆசீர்வதித்தீரே. குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதுவான ஆண்டவர் எல்லா தேவைகள் சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபையில் நடக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல் ஆராதனையில் மகிமையாக உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். பாடி துதிக்கும் போது, நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது ஒரு வல்லமையினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தில் நிரப்புவீராக. அந்நிய பாஷையில் பேச பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு கொடுப்பீராக. தீர்க்க தரிசன வரங்களை வல்லமைகளை வான்று ஊற்றுவீராக. ராபா ஷகதானா ரபா காலாபா யான் தூணா காதானா ரிபா காலாபா ஹூதானா ரத்தானா ராக்காலாபோ. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே சங்கீத வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமும் எங்கள் இருதயத்தை தொடுவீராக. அறிவிப்பு வாசிக்கும் போது ஜனங்கள் கீழ்ப்படைந்து ஆமீன் என்று சொல்லி ஆண்டு அதன்படி நடக்க கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல உயிருள்ள சாட்சிகள் சொல்லும்போது ஆண்டவரே அது நிமித்தமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அடியனோட நாவிலிருந்து சத்திய வார்த்தையாகிய ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் உபதேசத்திலும் ஆலோசனையிலும் போதிக்கிற காரியத்திலும் ஆவியானவர் எங்களுக்கே கர்த்தர் பேசுகிறார், எனக்கே கர்த்தர் பேசுகிறார். இந்த வசனம் எனக்குரியது, கர்த்தர் எனக்காக பேசுகிறார் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு சாவலோடு அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மாலை நடக்கக்கூடிய வேத பாடசாலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை தாங்க, பலனை தாங்க, கிருபையை தாங்க. 4 மணிக்கு நடக்கக்கூடிய வேத பாடசாலையில் ஆண்டவரே கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள ஊழியத்தை நிறைவேற்றப்பட ஆண்டவரே அவர்களுக்கு விசுவாச அறிக்கையில் பலப்பட உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசுவே இந்த சபைக்கு விரோதமாய், விசுவாசத்துக்கு விரோதமாய் எல்லா தடைகளெல்லாம் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக உங்கள் பிள்ளைகள் வருகிறார்களோ, என்ன எதிர்பார்ப்பின் தேவைக்காக வந்து நிற்கிறார்களோ, அத்தனை காரியங்களும் ஆண்டவர் ஆமென் என்று நிறைவேற்றி முடிப்புக்கும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அத்தனை பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. அவங்க காரியங்கள் ஜெயமாய் மாற்றுவீராக. அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் 100% நிறைவேற்றி முடிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாந்தான ரப ஷபதான ரக்காலவோ கபதான ரப பக்காலவா ஹுந்தான ராதான ரக்காலவோ. நன்றியப்பா நன்றியப்பா. சபையின் தேவைகள், சபையின் காரியங்கள், சபையின் உபகரணங்களெல்லாம் நாங்கள் விசுவாச அறிக்கையோடு ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தில் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஒரு நல்ல தேவைகளெல்லாம் கர்த்தர் நீர் சந்திக்க போவதற்காக சந்தித்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் ஆண்டவரே வல்லமையாக எடுத்து அதிசயம் அற்புதமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கணும். ஆதி திருச்சபை போல அதிசயங்கள் காணப்படணும். ஆதி திருச்சபை போல இது நிமித்தமாய் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட, எங்கள் தேசங்கள் ஆச்சரியப்பட, உலக நாடுகள் முழுவதும் நீர் உண்மையுள்ள கர்த்தர் என்று அறிக்கை சொல்லப்பட,
விசுவாசிக்கப்பட சபைகளில் சேர்க்கப்பட ஒரு அற்புதங்கள் எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீமைக்கும், உடைய பிள்ளைகளோட ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தூதர்கள் நிமித்தமாய், பட்டயத்தை நிமித்தமாய் ஆண்டவர் 4 திசைகளில் பாதுகாத்து கொண்டு இந்த ஆராதனை முழுவதும் நடத்தி தர உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாச கோஷங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வர முடியும் தெய்வீக சுகத்தோடு, பிரசன்னத்தோடு, மகிமையோடு, ஒரு கிருபையோடு, தயவோடு நீர் விரும்பத்தக்க ஆண்டவர் இந்த ஆராதனை நடக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்மை நடத்துவதற்காக கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. போதாது, இன்னும் நல்ல மகிமைப்படுத்துங்க. ரியதானா ரபா ஷாகா தானா ரபா பாபா காலாபா ரிதானா தானா ரபா ஹதுனா ரபா பாபா 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 காலாபா யங்கூதானா ரக்கா ஹவுது நீரை ரபா பாக்காலாபோ யதானா சதானா ரக்காலாபோ. மகிமை மகிமை மகிமையா எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்டு நடத்தும் போவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். உட்காருவோமாக. நாம் தேவ சமூகத்தில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் துதியோடு, மகிமையோடு, பிரசன்னத்தோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீரே, தாழ்விலும் நீரே, ஆண்டே வாழ்விலும் நீரே, என் வாதையிலும் நீரே, எல்லாவற்றுக்கும் நீரே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் வழியாய் நல்ல உற்சாகமாய். எல்லாவற்றிலும் தாவீது நெருக்கப்படும் போது, அவர் உயர்த்தப்படும் போது, சகல விதமான நாட்களிலே தேவனை உயர்த்தி துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது நாமும் அப்படியே பாடி மகிமைப்படுத்துவோமாக. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன் என்று சொல்லுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எங்கள் சொந்தமும் நீரே. அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், என் தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், மறவாமல் துதிப்பேன், நன்றியோடு துதிப்பேன் சொல்லுமா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், என் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் நீரே என்னை பாதுகாப்பீர். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எல்லாம் துதிங்க, 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 துதிங்க. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். என் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே,
மாறாதவர் நீரே. இந்த காலத்தில் எந்த நேரத்திலும் நன்மையால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் வாக்கு மாறாதவர் நீரே. எத்தனை துன்பங்கள் எத்தனை இன்பங்கள் வந்தாலும் கூட வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. வார்த்தைகள் விட்டு விலகாதவர். நம்மை என்னை சொல்லி அழைத்தாரோ, என்னை சொல்லி வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆத்தும பாரம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டுடைய சமூகத்தில் நாமும் அப்படியே இருக்க வேண்டும். நமக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்மளுடைய வேலையே அதுதான். நீங்களும் நானும் துதிக்க பிறந்தவர்கள், துதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் என்னுடைய ஜனங்கள், அவர் சொல்கிறார் தெளிவாக, என்ன சொல்கிறார்னா, என்னுடைய ஜனங்கள், என் ராஜ்யத்துக்குரிய ஜனங்கள், எனக்கு சொந்தமான ஜனங்கள் எப்பொழுதுமே என் துதி சொல்லி வருவார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். எரிக்கோ கோட்டையை சுற்றி 7 நாட்களும் அவர்கள் என்ன சும்மா வரவில்லை, துதி சொல்லி வந்தார்கள். அதனால தான் அவங்க தடைகள் கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் என் தடைகளை மாற்றுவதற்கு ஒருவே ஒரு தெய்வம் தான் இருக்கிறது, அவர் தான் இயேசு. அப்போ அந்த இயேசுக்கிட்ட நீங்கள் போய் நிற்கும்போது, எப்பொழுதுமே நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் நாவில் துதி எப்பவுமே இருக்கணும். துதிக்கும் போது தான் சாத்தான் வெளியே ஓடுவான். அல்லேலூயா. அதனால தான் பெர்க்மான் சொல்கிறாரு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருந்தால் மீண்டும் நமக்குள்ளே வந்துடுவான். அல்லேலூயா. அப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனந்த களிப்போடு அவரை எப்பொழுதுமே நாம் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மளுடைய உதடுகளால் துதித்து அவரை போற்றி மகிழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளை சொல்லி, வசனங்களை சொல்லி நம்ம என்ன சொல்லணும்? ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சுவையை போல, ஒரு ஆகாரத்தை போல, எப்படி நம்ம ருசி பார்த்து திருப்தி அடைவது போல நம்முடைய ஆன்மா நம்முடைய திருப்தியாய் நடத்துவாராங்க. அல்லேலூயா. நான் உன்னை எல்லாவற்றிலும் திருப்திப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை எல்லாவற்றிலும் திருப்திப்படுத்துவேன் என்றால், நீ விரும்புகிற காரியம் எல்லாவற்றிலும் நீ மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லத்தக்க உன்னை நான் திருப்தியாய் நடத்துவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. மகிமை வல்லமை நிறைந்த தேவனுக்கு இந்த பாடல் வழியாய் அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவேன்னு சொல்கிறவங்க கரங்களை அசைத்து ஆமேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மேலானது உம் பேரன்பு, என் உயிரினும் மேலானது. என் ஜீவனை காட்டிலும் எங்கள் உதடுகள் துதிக்கட்டும், எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் துதிக்கட்டும், என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். அர்ப்பணிப்போடு சொல்லுங்க ஜெபத்தோட. நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன்.
முதலாவது கர்த்தருடைய ஜீவனை தேடுங்க, வார்த்தையை தேடுங்க. உந்தன் மகிமையை வாஞ்சிக்கின்றேன், உந்தன் வல்லமை காண்கிறேன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். தேவனுடைய வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். நீர்தானே எங்கள் துணையாளர், உம் நிழலில் களி கூறுவோம். அவர்தான் 12 மாதகமானாய் நம்மை பாதுகாப்பாய் துணையாய் கேடகமாய் நடத்தினாரப்பா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்வோம், உந்தன் வடகரம் தாங்கட்டுமே. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், வடகரம் தாங்குதையா, வடகரம் தாங்குதையா. அவருடைய கரத்தினாலே என்னை பிடித்து நடத்துவார். ஆனந்த கடிப்புள்ள உதடுகளால் நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை என் கைகளை தினமும் உயர்த்துகிறேன், உந்தன் நாமத்தை சொல்லி சொல்லி. என் படுக்கையில் நினைக்கிறேன், இரவிலே தியானிக்கிறேன். படுக்கையில் நினைக்கிறேன், இரவிலே துதிக்கிறேன், இரவில் தியானிக்கிறேன். நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை அறுசுவை உமது உண்பது போல், அறுசுவை உணவு உண்பது போல் தினம் துதிக்கிறேன், தவறாமலே ஜெபிக்கிறேன். தினமும் துதிக்கிறேன், தவறாமல் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா. என் படுக்கையிலே நான் நினைக்கிறேன், நடு ஜாமத்திலே தினமும் தவறாமல் நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. படுக்கை போகும்போது நம்ம ஜெபம் பண்ணாமல் போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வருகை எந்த நிமிஷம் வேணால் இருக்கலாம். அதிகமாக வேதத்தில் சொல்லப்பட இரவிலே நான் வருவேன்னு சொல்கிறது மாதிரி சொல்கிறாரு படுக்கையில். அதனால தான் படுத்து கொண்டிருக்கும் போது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஒருத்தன் கைவிடப்படான்னு கூட சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இரவில தான் அதிகமாக வரேன்னு சொல்கிறாரு. புத்தியுள்ள கன்னிகள் இரவிலே அதான் சொல்லப்படுகிறது. அதனால் திருடன் வரும்போது மத்தேயுவில் சொல்லப்படுகிறாரு. திருடன் வரும்போது 44 அங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு 24 44 அங்கே சொல்லப்படுகிறது. 2 பேதுருவில் பார்த்துட்டோம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே 10வது வசனத்திலையும் அதுதான் சொல்ல, இரவியில் வருவது போல அவர் வருகை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமாக இரவில் பாவ அறிக்கையோடு செய்து ஆண்டோடைய சமூகத்தில் ஃபில்டராகி நீங்கள் நின்னீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்தில் போய் என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாரும் அவர் ராஜ்யத்தில் போய் சேர முடியும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா ஆண்டவர் இரவிலே ஆண்டவரே
நான் துதிக்கிறேனப்பா, ஜெபிக்கிறேனப்பா. இரவு நேரங்களெல்லாம் உம்மை மாத்திரம் நான் துதிப்பதற்கு எனக்கு பாக்கியம் தாங்க. அழிந்து போகிற மக்களுக்காக, அல்லேலூயா, என்னுடைய ஜனங்களுக்காக, குடும்பத்துக்காக, சுற்றிக்கூடிய என்னை சுற்றிக்கூடிய என்னை நம்பி கொடுத்துருக்கிற இந்த கிராமங்களுக்காக, சுற்றிக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்காக என்னை நம்பி இந்த இடத்துல வச்சிங்களே, இந்த கிராமத்தில் பட்டணத்தில் வச்சிங்களே, அவங்களோட எல்லா ஆத்மாவுக்கு என் குடும்ப உத்தரவாதம். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? தீபா ஷபாதான ரபாபா காலபான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவைகளை சந்திப்பார். அவர்தான் என்னாலும் எனக்கு சரீரத்திலையும் இருதயத்திலையும் சுகம் கொடுக்கிறவர். என்னுடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறவர், ஏந்துகிறவர்கள் சுமக்கிறவர், தப்பி வைக்கிறவர். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எந்த கவலையும் குறித்து நான் இனி கவலைப்பட மாட்டேன். நான் கவலைப்படுவது ஒன்று தான். என்னத்தை எதற்காக தெரியுமா? இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் ஜனங்கள் மனம் மாறவில்லை, இன்னும் என் சபை, நான் ஆராதிக்கிற சபை இன்னும் உயிர் மீட்சி அடையவில்லை, ஒரு எழுப்புதல் காணவில்லை. என் தேசம், என் சபைகள் உயிர் மீட்சி அடைவதற்கு தான் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய என்னது பாரம், அந்த கவலை. அல்லேலூயா. என் கவலைகள் நான் என்ற விதத்தில் உலக கவலையில் நான் இருக்க மாட்டேன். பரிசுத்த ஆவிக்கேற்ற அவருடைய கவலையில் நான் இருப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என் தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்பொழுது நம் ஆண்டவருக்கு மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக பாரப்படும் போது, மற்றவர்களுக்காக கண்ணீர் விடும்போது, மற்றவர்களுக்காக முழங்கால் யுத்தத்தில் நாம் ஜெபிக்கும் போது நம் தேவைகளுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஏனென்றால் நான் யாரை சார்ந்து வாழ்கிறேன்? உலகத்தை சார்ந்து வாழவில்லை, அழைத்த தகப்பனாக கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறேன். சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமைப்படுத்துவோமா? கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், என் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ள காற்றில் நடந்து சென்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாக பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ள காற்றில் நடந்து சென்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாக பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், என் தேவைகள் யாவும் சந்திப்பார். எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். விசுவாசத்தோடு சொல்லுவார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேனே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொள்வாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேனே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொள்வாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் என்றும் அசைவதும் இல்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை.
யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் அல்லேலூயா சந்திப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். ஆமென். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் ஏசப்பா என்னோடு இருப்பதினாலே, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்ததாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன் என் தேவைகள் கர்த்தர் சந்திப்பார், பார்த்துக் கொள்வார், எனக்கு நல்ல விடுதலை கொடுப்பார். சுகத்தோடு பலத்தோடு இன்றைக்கு புறப்பட்டு போவேன். யெகோவா ஈரே என் தேவன் சந்திப்பார் விசுவாச அறிக்கையோடு. நன்றி 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 நன்றி. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேனே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேனே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் என்றும் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன் யெகோவா ராபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. என்று சொல்லுமா, யெகோவா ஈரே என் தேவன் என்னுடைய தேவைகள் யெகோவா ராபா யெகோவா ராபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன் குடும்ப தேவைகள் சந்திப்பார், சபையின் தேவைகள் சந்திப்பார். ரிபா ரபா சர்வதன ரபா பக்கா சுகம் தருவீரே. நம் தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு இருக்கிறார். அருகில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம் தேவைகளை, குடும்ப தேவைகள், ஊழிய தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, எதிர்கால வாழ்க்கையில நீங்க விரும்புகிற எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் பூர்ண ஆயுசோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுக்கென்று பிரித்தெடுத்த உங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ரிபா ஷபதன ரபப கலவா யாந்துன பரகலவா சபதன பபலவா. இயேசுப்பா சொல்ற வார்த்தையை கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லா தேவைகளை சந்திப்பார். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் எனக்கு காட்டுகிற வழியில் நான் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே நான் பிடிப்பேன், என் அன்பு தெய்வமாக இயேசுவே என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தினந்தோறும் பாதத்தில் வந்து அமர்ந்து ஜெபிக்கும் போது நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்வதற்கு நான் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீர் காண்பிக்கிற உம்முடைய சத்திய வழியின் பிரகாரமாக நடப்பதற்கு உன் பாதத்தில் அமர்ப்பேன். அப்பா உமக்கே நன்றி சொல்லி ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அர்ப்பணிப்போடு இந்த பாடல் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? தேவ பிரசன்னத்தின் மகிமையோடு நீர் சொன்னால் போதும் செய்வேன், தினம் காட்டும் வழியில் நடப்பேன், இயேசு பாதம் ஒன்றை பிடிப்பேன், என்னை அழைத்து இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன்,
சொன்னால் போதும் செய்வேன், இயேசு காட்டும் வழியில நடப்பேன், இயேசு பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன் செல்வதால் எனக்கு ஏது கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன் செல்வதால் எனக்கு என்ன கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிடவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. எல்லாரும் எழுந்து நின்றாலும் தேவ மகிமை பிரசன்னத்தோடு ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். அன்பு இயேசுவே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். என் ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே. உம்மை ரெண்டு கரங்களை அசைத்து ஆராதிப்போமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. ஒரு குரலாய் ஒரு மனதோடு ஆதி அப்போஸ்தலரை போல ஆராதிப்போமா? பாபா ஷபதன ரபபா கலபா. அல்லேலூயா ஓசன்னா. ரா ரா பா 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 கலபா. அல்லேலூயா ஓசன்னா. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா? தேவ மகிமை பிரசன்னத்தோடு ஆராதிப்போமா? அல்லேலூயா ஓசன்னா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக, முன்னோர்களுக்காக, நமக்கு பின் வரக்கூடிய சன்னதிகளும் சேர்த்து மரணத்தை ருசி பார்த்தார். எதற்காக தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவும், நீங்கள் மரணத்தையும் வென்று பாதாளத்தை வென்று இயேசு உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் உயிர்த்தெழ வேண்டும் என்று ஆண்டவர் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு, நம் பாவங்கள் எல்லாம் சுமந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நித்திய அனுபவம், நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானமும், நித்திய பேரின்பத்திலே நடத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய பாக்கியம், சொல்லப்போன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தனோ, நான் எப்படி மரணத்தை வென்றனோ, நான் எப்படி இந்த பொல்லாங்கனை நிர்மூலமாக்கினோ, எப்படி சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு தலை நசுக்கினோ,
நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும். என்னை போல நீங்களும் மாற வேண்டும். என்னை போல மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். என்னை போல நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் சிங்காசனத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்னோட கூட அருகில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார். என்னை போல நீங்கள் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். சொல்லுமா, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரபா பா 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 கலா பா ரீதான ரஷகதன ரபா பா. ஒரு மன ஆவியோடு, ஒரு மன ஆவியோடு, ஒரு மன ஆவியோடு கர்த்தரை துதிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். இம்மட்டும் நடத்துகிற தேவன், இம்மட்டும் என் குடும்பங்களை நடத்துகிற தேவன் இனிமேலும் 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 கைவிடாமல் நடத்துவார். ரபதன ரபபபபபபபபபப நீ சமதக்கதன ரபபப. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாம் அந்நிய பாஷையில மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷையில மகிமைப்படுத்துங்க. தேவ வல்லமை எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. தேவ பிரசனம் என் குடும்பத்தின் மேல இருக்கணும் ஆண்டவரே. என் துக்கங்கள் மாறணும், கவலைகள் மாறணும், சாபங்கள் நீங்கணும், கவலைகள் போகணும். நிம்மதி, சந்தோஷம், ஆனந்த, மகிழ்ச்சியாய் என் தேவனாக கிறிஸ்து என்னை நடத்தணும். ஒப்பு கொடுங்க, கொடுத்துங்க, ஒப்பு கொடுங்க. என் சரீரத்தில் எந்த பலவீனம் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது, ஜாயிண்ட் பெயின் இருக்கக்கூடாது, மூட்டு வலி இருக்கக்கூடாது, பாதை எரிச்சல் இருக்கக்கூடாது, ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடாது, எந்த வித ஹெட் பெயின் இருக்கக்கூடாது. சரீரத்தில் கவலைகள் மாறணும். என் சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கணும். அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை குணமாக்குறது நன்றி, என்னை தொட்டமைக்காக நன்றி, எனக்கு விடுதலை கொடுத்தமைக்காக நன்றி, என் குடும்ப ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நன்றி. சபதன ரபபபபபபபப ஓசனா. அல்லேலூயா ஓசனா. Hallelujah.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உமக்கு நன்றி சொல்வேன். என் தகப்பனே, என் தந்தையே, ஆராதிப்பேன் உம்மையே. என் தகப்பனே, என் தந்தையே, உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. இந்த 12 மாதங்களாய் கண்மணி போல நடத்தி வந்தேன். இந்த 12 மாதங்களாய் விடாமல் காத்து வந்தேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாள் முழுதும் ஆராதிப்பேன். நன்றி இயேசுவே, நன்மை செய்தவரே. ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். ஆயுள் முழுதும் நன்றி சொல்லுவேன். ஆயுள் முழுதும் நன்றி சொல்லுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லணும். நல்ல மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. போதாது 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 போதாது. இன்னும் 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 அப்பாவோட கிருபை வேணும். இன்னும் அப்பாவோட தேவை வேணும். அப்பா கையில, ஏசப்பா கையில நான் நிறைய பெறணும், நிறைய பெறணும். என்னென்னலாம் பெறணும்? என் ஆசீர்வாதம் பெறணும், சமாதானம் பெறணும், சந்தோஷம் பெறணும், மகிழ்ச்சி பெறணும், நிம்மதி பெறணும், விடுதலை பெறணும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, நல்லா நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு நன்றி சொல்லுறோம். ஜீவனை கொடுத்த தேவன், 12 மாதமா நடத்தின தேவன், மறவாமல் இந்த கடைசி நேரத்தில் பாடணும் பார்த்தீங்களா? அந்த பாடலெல்லாம் அப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த கடைசி நேரத்தில் எழுதவே இல்லை, அப்படியே வருது. அப்படியே அள்ள அள்ள வருவது போல, அள்ள அள்ள வருவது போல பாட பாட வார்த்தைகளினால அப்பாவை நன்றி சொல்ல வருது. ஏன் தெரியுமா வருது? எனக்கு நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்ல. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ, தேங்க்யூ. அப்பாவுக்கு நன்றி. ஆண்டோடைய சமூகத்தில் இம்மட்டும் நம்மளை எல்லாவற்றிலும் பாடல் ஆராதனை நடத்தின எபினேசர் கர்த்தர் இனிமேலும் நம்மளை கிருபையாய் தயவாய் நடத்துவதற்காக நம்ம அவரை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். நம்ம மத்தியிலே சேவியர் சங்கீதம் 120வது சங்கீதத்தை வந்து வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 120 1 7 வசனங்கள். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சமானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். அல்லேலூயா. சேவியருக்கு நன்றி. நம்ம எல்லாரும் உட்காருவோம். சரீரத்தில் பலவீனம் இருக்குமானா நீங்கள் சேர்ஸ் போட்டிருக்கிறோம். எல்லோரும் சேர்ஸில் உட்காரலாம். குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் மட்டும் முன்னாடி வந்து உட்காருங்க. ஒருவேளை உங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்குமானால் நீங்கள் சேர்ஸில் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் கூட ஆண்டோடைய சமூகத்தில் அறிவிப்பை வாசிக்க சிமியோன் முன்பாக நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தருடைய இனிய சோதரம், இன்று மாலை 4 மணிக்கு பைபிளிஸ்டரிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாசம் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஃபண்ட் கொண்டு என்ன கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கிறிஸ்துமஸ் ஒரே ஆராதனை நடைபெறும். காலை 8 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் அன்று ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். அதை பற்றி பாஸ்டர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று வருஷம் நம்ம 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து கிறிஸ்துமஸ் ஆராதனை காலையில் நம்ம நடத்துகிறோம். அதனால் இந்த வருஷமும் அப்படி நான் வைத்துக்கொள்ளலாம்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதெல்லாம் ஓகே தானா? 8 to 10 சொல்கிறோம், ஓகேன்னு சொல்கிறோம், கரங்களை உயர்த்தி காண்பீங்க. இல்லாட்டி டைம் மாற்றலாம். உங்கள் சௌரியம் தான் எனக்கு வேணும். சொல்லுங்கள். கொஞ்சம் தான் இருக்குது. பாக்கி உள்ளவங்களை என்ன டைம் எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் தூக்கினா தான் நான் சொல்ல முடியும். 5, 6, 10 பேர் கூட தூக்க மாட்டேங்கிறீங்களே. வேறு ஏதாவது டைம் தான் சொல்லுங்கள். 8 to 10ன்றது எல்லாருக்குமே. இதுக்கு நீங்கள் போய் என்ன செய்யலாம்? எங்கள் சொந்த பந்தங்களோட பார்க்கலாம், இல்லாட்டி வந்தவங்கக்கிட்ட விசாரிக்கலாம். உங்களுக்கு ஈஸி. 7, 8, 9ன்னு போகிறீங்களா? 1 மணி நேரம் தான் தள்ளி இருக்கிறது. ஏன்னா இல்லைன்னா 9 to 11 தான் இருக்குங்களா? 9 மணிலேருந்து 11 தான் இருக்கிறீங்களா? அப்படின்னா அதை கரங்களை உயர்த்தி காண்பீங்களா? யாரும் இல்லை. அப்போ 8 to 10 இது வழக்கமாக நம்ம எப்போவுமே வருஷம் அதே டைம் நம்ம வச்சுக்கலாம். இருக்கிற சம்மந்தம் தானே? ரைட், ஓகே, நன்றி. அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடி இன்றைக்கு 4 மணிக்கு இருக்கிறது. இந்த எவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த புத்தகத்தை நான் முடிக்க நான் முயற்சி செய்கிறேன். கலந்து கொண்டவங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளுக்கு, நியூ இயருக்கு உங்கள் சபையின் காரியங்கள் தேவைகள் நீங்கள் சிமியன் சொன்ன கொண்டு வந்திருப்பீங்களானால் நீங்கள் அவர்கிட்ட உங்களால் முடிந்தது நீங்கள் கொடுக்கலாம். அதில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. இப்போ 2 பேர் போனாங்க, அவங்கள எடுக்கிறதுக்காக உறுதி கொடுத்துருக்குறாங்க. வேறு எடுக்காதவங்க யாராக இருக்கிறீங்களா? மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராக இருந்தால் உங்களுக்கு கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். ஒரு 5-6 பேர் இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். எல்லாம் எடுத்தவங்களா? எடுத்தவங்கன்னா பிரச்சனை கிடையாது. எடுக்காதவங்க இருந்தால் சொல்லுங்கள். முத்துசாமி ஏன்னா ரைட், கையை உயர்த்தாமல் இருக்கிறீங்களே. சரி, ரைட். அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேங்க. அதிகமாக சொல்ல வரல. ஒரு 4ஆம் தேதி சாயந்தரம் செவ்வாய்க்கிழமை இங்கே 7 மணிக்கு வந்து ஒரு 6-7 மணிக்கு வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும், எடுத்ததுனால என்ன நன்மை தீமை எல்லா கற்று குறித்து நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிரியம் இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கலாம். கட்டாயம் கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது. இது தேவனுடைய கட்டளை. ஏன்னா எடுக்கலைன்னா நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இறைவனடி சேர முடியாதுன்னு சொல்லலாம். உங்கள் பாஷையில் அப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். இறைவனடி சேர முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ எந்த அடியில் சேரணும்னா பாதாளத்தின் அடியில் தான் சேர முடியும். அங்கே வேகாத வேதனை அங்கே இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் தான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இதனால் கட்டாயம் கிடையாது, உங்கள் விருப்பம்தான். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வாங்க. ஆண்டவர் சொல்லும்போது வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லும்போது நீங்கள் அதை தெரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா முத்துசாமி? ரைட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய முத்துசாமி என்ற உங்களை இயேசுசாமி சுகம் கொடுத்தார். அதற்காக என்னாச்சு நீங்கள் எடுங்க. சரிங்களா? சரியா? இன்றைக்கி ஜீவனோடு உட்காந்துருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சிறுவர் ஊழியத்தை நடத்துவதற்கு யாராக இருக்கிறீங்களா? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுக்கு 3 வயதுலேருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அனுப்பி தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்காக ரமேஷ் இன்றைக்கி ஜெபம் பண்ணும்படி கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உன்மேல் மனதுருக்கமுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உன்மேலே மனதுருக்கமுடையவராகவும் மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். குறித்து கொள்ளுங்க. இன்றைய நாட்களில் பார்ப்போமானால்
பிறருக்கு அநேக ஜனங்கள் மத்தியில் பிறருக்கு மனம் இறங்கி மனதுருகி அவங்களுக்கு ஏதாவது தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு எந்த மனிதர்களும் என்ன செய்வார், உதவி செய்வதற்கு முன் வர மாட்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் அவங்களுக்காக மனதுருகி மனமிறங்கி ஏதாவது தேவைகள் சந்திக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இன்றைக்கி மிக 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 குறைவாக இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், உதவியற்றவர்கள், இப்படி பலவித கோணத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் மத்தியில் தேவனாக கர்த்தர் மனம் இறங்குகிற ஒரே தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு ஒரு சில பேர் நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பாங்க, மனதுருகிறவராக இருப்பாங்க, ஆனாலும் இரக்கம் பாராட்டி செய்கிறவராக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் அப்படி செய்யலாம் அவசிய, வாழ்நாள் முழுதும் யாரும் அந்த மாதிரி உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் அந்த உதவி செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இப்படிப்பட்டவர்களுக்கு மனம் இறங்கி மனதுருகி அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரே தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி வருவதற்கு காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம், நிந்திக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், வேதனைப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவமானப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆக தேவனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக ஒருவர் இருப்பதனால அவரிடத்தில் வந்தால் என் தேவைகள் சந்திக்கப்படும். எனக்காக மனம் இறங்கி மனதுருகி அவர் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் ஒருவர் மாத்திரம்தான் செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு நிற்கிறோம். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் நன்றி கடனை செலுத்துவதற்காக அவரிடத்தில் நன்மை பெற்று கொண்டதுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு கூடி வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் ஆண்டுடைய சமயத்தில் நம்ம வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 11 16 வரைக்கும் வாசிப்போமானால், அங்கே நாயின் ஊரில் ஒரு வாலிபனை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளில் அவர் நாயின் ஊர் என்னும் ஊருக்கு போனார். வாசிங்க. ம் 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 ஆமேன். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இங்கே சொல்லப்போகிற வார்த்தை என்னன்னா, நாயின் என்ற ஒரு ஊர், அந்த ஊரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிற சீசர்களோடு போய்கொண்டிருக்கிற வேளையில் ஒரு வாலிபன் மரித்து அவனை அடக்கம் பண்ணுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, யூத ஜனங்கள் எல்லாரும் சொந்த பந்தங்கள், அந்த அம்மாவோட தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்களோட அடக்கம் பண்ணுவதற்காக பாடையை தூக்கி அந்த மகனை வைத்து அடக்கம் பண்ணுவதற்காக போய் கொண்டிருக்கிற வேளையில் அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தெரிந்து கொள்கிறார், அந்த நாயின் என்ற ஊரில் ஒரு விதவை, அதாவது கைம்பெண்ணாக இருக்கிறார். அவளுக்கு ஆதரவு யாருமே இல்லை, கணவன் இல்லை, சொந்த பந்தங்களெல்லாம் இல்லை, ரொம்ப ஏழை. அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா தன்னுடைய சொந்த ஒரே மகன். அந்த மகன் தான் அவளுக்கு எல்லாவற்றிலும் ஆதரவாக இருந்தவன். அந்த வாலிப மகன் ஒரே ஆதரவாக இருந்தக்கூடிய அந்த மகனும் இறந்து விட்டான். இறந்து விட்டோன்னே அவளுக்கு மிகுந்த துக்கம், மிகுந்த கஷ்டம். ஐயோ, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகன், எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகன் அவன் இறந்து விட்டானே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை என்னவா முடியும்? நான் யாரிடத்தில் போய் நிற்பேன்? யார் எனக்கு உதவி செய்வார்? என் மகனை தவிர யாருமே எனக்கு கருணை காட்டவோ, மனதுருகவோ, மனமிறங்கி எனக்கு உதவி செய்யவோ இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்று சொல்லி அழுது கொண்டு அந்த பாடை வழியாக அந்த டெட் பாடி வழியாக மகன் பின்றாக அழுது கொண்டு போகிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நடந்தது என்ன? இயேசுவுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொருடைய உள்ளங்களை தெரியும், சிந்திக்கிற காரியங்கள் முதல் தெரியும், எல்லாவற்றும் அறிந்த தேவனாக கர்த்தர் அவர் போய் என்ன, எப்படி, ஏன் அடக்கம் பண்ண போகிறீங்க, என்ன இந்த அம்மா அழுகுது அப்படிலாம் அவர் ஒன்றும் போய் கேட்கல. அவருக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு தான் தெரியாது, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன நேரம் கரெக்டாக போகிறாரு. தேவநாம அங்கே மகிமைப்படணும்.
யூத ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று அத்தனை பேரும் நம்பணும் என்று சொல்லி இது நிமித்தமாக தேவநாம மகிமைப்படும்படியாக அவர் அந்த இடத்துல போய் என்ன செஞ்சார், அந்த பாடையை இறக்க வச்சார். கீழே இறக்கி வைங்க என்று சொல்லும்போது என்ன சொல்கிறார், வாலிபனே நீ எழுந்துரு, வாலிபனே நீ எழுந்துருன்னு சொன்னோன்னே அந்த பாடை தொட்டை, வாலிபனே மகனே நீ எழுந்துரு என்று சொன்ன உடனே அவன் எழுந்தான். எப்படி லாசர் உயிரோடு எழுந்து வந்தது போல அவன் உடனே எழுந்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இதுக்குனாச்சும் நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவள் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதமானவர். பாடை தொட்ட உடனே பாருங்க 11ஆம் வசனத்தில், அது 13ஆம் வசனத்தில் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இன்று யாராவது சொல்ல முடியுமா? அழாதேன்னு சொல்ல முடியுமா? வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல மெய்யாகவே யோவான் 16:20 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உலகம் என்ன செய்யும், சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் அழுகும்போது, அந்த சந்தோஷப்படும்போது அதை பார்க்கும்போது உங்கள் இருதயம் இன்னும் துக்கப்படும். ஆனால் உங்கள் இருதயம் துக்கப்படுகிறதை நான் பார்க்கிற ஒரே தேவன், மனதுருகிற ஒரே தேவன், இரக்கமுள்ள ஒரே தேவனாக இருப்பதனால தான் உங்கள் துக்கம் நான் எப்படி மாற்றுவேன், சந்தோஷமாக மாற்றுவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ அந்த விதவைக்கு ஒரு ஏழை மகன், ஒரே மகன், அவனை தவிர வேறு யாருமே அவளுக்கு ஆதரவு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் அழுது புலம்பிக் கொண்டு போய்கொண்டு கண்ணீர் விட்டு போய்கொண்டிருக்கிற வேளையில், இனிமே இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவள் கதறிக்கொண்டு போகிறதை கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உடனே அவன் சொல்கிறார், மகளே நீ அழாதே, நீ அழாத. இயேசுவை யார் என்று அவளுக்கு தெரியாது, இயேசு தெய்வம் என்று அவளுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் கூட்டத்தில் ஒருத்தர் வருகிறார், என்ன பரவாயில்ல, இத்தனை பேர் எனக்கு அந்த ஆதரவு வார்த்தை சொல்லலை, இத்தனை பேர் என்னை திக்கற்ற எனக்கு அந்த ஆதரவு படுத்தி என்னை பலப்படுத்தலை, ஆனால் யாரோ முன்பின் தெரியாத ஒரு நபர் வந்து மகளே நீ அழாதே என்று சொல்லி அவள் மேலே மனதுருக்கம் வைக்கிறார். அல்லேலூயா. மனதுருக்கம் வைத்து என்ன செஞ்சார், கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் உடனே நின்றார்கள். பாடை தொட்ட உடனே சுமந்தவர்கள் நின்றார்கள். ஏன் நின்று பாருங்க, நினச்சி பாருங்க, படுத்துட்டு இருக்கிறவன் எந்திரிச்சிருப்பான், அப்படி தானே? தொட்ட உடனே அவன் சுகமாயிருப்பான், கீழே இறக்கி வச்ச பிறகு சுகமாயிருக்க மாட்டான். அந்த பாடை தொட்ட உடனே, எப்படி வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை தேவனிடத்தில் புறப்பட்டு போய் 12 வருடம் உதயம் கொட்டி கொண்டிருக்க அந்த ஸ்திரியை தொட்ட உடனே, ஸ்ரீ இயேசுவின் வாடையை தொட்ட உடனே சுகப்பெற்றது போல அவருடைய பாடையை தொட்ட உடனே அந்த வல்லமை புறப்பட்டு போய் அவனை மரித்தவன் உயிர்ப்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் எழுந்து உட்கார்ந்தான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கட்டளை கொடுக்கிறார். வாலிபனே நீ எழுந்திரு, நீ உடனே எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்று சொன்ன உடனே அவர் உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் யார் அப்படி செய்ய முடியும்? எந்த மனிதன் செய்ய முடியும்? எந்த மகான்கள் செய்ய முடியும்? எப்பேற்பட்ட தெய்வங்கள் எப்படி செய்ய முடியும்? ஒருவராலும் செய்ய முடியாது, இயேசுவை தவிர. அல்லேலூயா. அதனால தான் நீங்களும் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கணும். இல்லாட்டி நம்ம ஞாயிற்றுக்கிழமை எங்கே உட்காந்துருப்போம் நமக்கே நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான். அவனை அவனின் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து குற்றுயிராய் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட மரியாள், பெற்றெடுத்த தாயை மரியாள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்க, எனக்கு இந்த மகன் இனி வர இல்லை, இந்த மகனை போல என்னை ஆதரவு கொடுக்குவதற்கு, நேசிப்பதற்கு, அன்பு செலுத்த யார் இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற வேளையில் தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சீசனை எழுப்பி இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். தான் பெற்ற தாயாக இருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அந்த ஸ்திரீ பெற்ற தாயாக இருந்தாலும் அவளுடைய கண்ணீர் ஒரு சந்தோஷமாய், துக்கம் ஒரு சந்தோஷமாக மாற்றுகிறார். எனக்கு பதிலாக இவன் உன்னை நேசிப்பான், எனக்கு பதிலாக இவன் உன்னை காப்பாற்றுவான், எனக்கு பதிலாக உனக்கு ஆதரவாக இருப்பான், எல்லாவற்றுக்கும் எனக்கு சாயலாய் அவன் இருப்பான். அந்த விதவை பாருங்க, அழாதே மகளே என்று சொல்லி பாடையை தொட்டவுடனே மரித்தவன் உட்கார்ந்து பேசுகிறான். எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம், கர்ஜிக்க முடியாத அளவுக்கு, நினைத்து பார்க்க முடியாத ஒரு மனிதனால் கூடாத காரியம் என் தேவனால் கூடும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவரை தேடி வருகிறோம். ஒரு மனிதனை நம்ப முடியாது, நாசி உள்ள மனுஷன் யாரும் நம்ம குணமாக்க முடியாது, சுகப்படுத்த முடியாது.
ஆனால் இயேசுவை தவிர யாரும் அற்புதம் செய்ய முடியாது. அவர் ஒருவரே மெய்யான கிறிஸ்து. ஹல்லேலூயா. மரித்தவன் உட்கார்ந்து பேசின உடனே எல்லாரும் பயமடைந்தது. மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள் இந்த ஊரில் தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும் போது எல்லாரும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். அந்த இடத்துல எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்ம எத்தனையோ அற்புதம் அடையாளம் நம்ம பெற்றுக்கிறோம். எத்தனை நேரம் நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது மட்டும்தான் மகிமை. அதுக்கப்புறம் மனுஷனை மகிமைப்படுத்திட்டு மற்றவர்களை மகிமைப்படுத்திட்டு நம்ம இருக்கிறோம். நிறைய இடங்களில் நம்ம சபைகளில் பார்க்குறோம். நம்ம ஆராதிக்கிற சபையில் ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. நினைத்து பாருங்கள், எத்தனை வாழ்நாள் முழுதும் ஆண்டவர் நம்மளை கிருபையாய் நடத்தி வருகிறார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா? நேற்று தினத்தில் என்னால் ப்ரேயர் நடத்த முடியவில்லை. மரண வேதனை, மரண அவஸ்தை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கும். நானும் மனிதன் தான். ஒரு மரண வேதனையோடு இருக்கும்போது பக்கத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா நான் 9 மணிக்கு இங்கே வந்து ஆகணும் ப்ரேயருக்கு. 10 மணிக்கு தான் பாஸ்டர் எல்லாரும் வருவாங்க. 9 மணிக்கு வந்துட்டு நான் ப்ரேயரில் இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும்போது பயங்கரமான வேதனை இந்த பகுதியில். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. யாருமே காப்பாற்ற முடியாது, பேசுவதற்கு முடியாது. ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் விடுதலையோடு பண்ணக்கூட முடியாத அளவுக்கு ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக போய் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா என்னை உட்கார வச்சிடும், படுக்க வச்சுருவாங்க. சபை நடத்த முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவதியோடு, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன், ஏதாவது உமக்கு தெரியாமல் சின்ன தவறுகள் ஏதாவது செய்திருந்தாலும் மன்னிங்க, ஆனால் எனக்கு ஜீவனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, உம்முடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபித்தேன். வித்தின் ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆகலை. நல்ல பாடல் ஆராதனை நடத்தினேன், உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி ஜனங்களை அனுப்பினேன். இன்றைக்கு வரைக்கும் இது இல்லை. இதுக்கும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த மாட்டேன்னு தெரியும். கர்த்தரை ஸ்தோத்திரம், எனக்கு தெரியும். நன்றி. நான் என்னை மகிமைப்படுத்த சொல்லவே வரல. நாம் ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், மனம் இறங்குகிறவர்கள். விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அவிவிசுவாசம் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டார். முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அவரை சிநேகிக்கிறவர்கள் மட்டும்தான் அவர் இரக்கமும் தயவும் மனதுருக்கம் உள்ளவராக இருப்பார். தவிர மற்ற எல்லா அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கு யாருக்குமே கர்த்தர் செய்ய மாட்டார் என்று என்னுடைய நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், அங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் ஒரு பல திருடர்களால் ஒருவன் பாதிக்கப்படுகிறான், தாக்கப்படுகிறான். அவனை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 10. தம்பி மைக்கேல் எப்பா வாசிக்க அவங்களுக்கு யாருக்கும்? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து 37 வரைக்கும் வாசிப்போம். இயேசு பிரதித்துரமாக, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர் வஸ்திரங்களை உயர்த்தி கொண்டு அந்த மனுஷனை காயப்படுத்தி குற்று உயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசிரியன் அந்த வழியை வந்து அந்த மனுஷனை பார்த்து பக்கமாய் விலகி அவனும் போகிறான். அதன் பின்பாக அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனுஷனை பார்த்து அவனும் பக்கமாய் விட்டு விலகி போகிறான். பின்பு 3வது நபராகிய சமாரியன் ஒருவன், அவன் அந்த வழியில் பிரயாணமாக வருகையில் அந்த குற்றுயிராய் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவனை கண்டு அவன் மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுடைய தன் சுய வண்டிகளை ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு பராமரிக்க உதவி செய்தான். அடுத்தது போதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கணும்னா 3 நபரை குறித்து பார்க்கிறோம். 3 நபர்களிலே ஒருவன் ஆசாரியன், 2வது லேவியன், 3வது சமாரியன். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிற அந்த வேளையில்
எருசலேமிலிருந்து எரிக்கோக்கு போய் கொண்டிருக்கிற வேளையில் திருடர்களால் அகப்படுகிறான். திருடர்களால் அகப்பட்ட பின்பு அவனை கொல்லப்படுகிற அளவுக்கு குற்றுயிராக அவனை அடித்து இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு அவனை மரண அவஸ்தைக்கு நேராக மரணத்துக்கு நேராக என்ன செஞ்சாங்க, அவனை கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு அந்த இடத்துல உதவி செய்வதற்கோ காயங்களை கட்டுவதற்கோ மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கொண்டு போய் 108 அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கோ எந்த மனுஷனும் அந்த இடத்துல இல்லை. ஆனாலும் அந்த வழியிலே அவன் குற்றுயிராக வேதனைப்பட்டு துடித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு ஆசாரியன் வரான். ஆசாரியன் என்பது என்ன, எங்களைப் போல ஒரு போதகர், ஒரு பாஸ்டர், ஆசாரியர். அவன் வந்து அவனை பார்த்து நன்றாக பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு எந்தவித உதவியும் செய்யாமல் அட்லீஸ்ட் ஒரு தண்ணீர் கூட கொடுக்காம அவன் விலகி போகிறான். அடுத்தது லேவியன். அவன் யாருன்னா உடன் ஊழியர் என்று சொல்லலாம். அந்த லேவியன் யார் எப்படின்னா, அவன் பொறுத்தளவுக்கு சபையில் என்ன செய்வான்னா சின்ன சின்ன வேலைகள், தூபம் காட்டுறது, சபைகளை சுத்தப்படுத்துவது, இப்படி சின்ன சின்ன வேலைகள். அதாவது ஆசாரியனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த லேவியன் என்ன செய்வான், உடன் ஊழியராக இருந்து அவன் அந்த போதகரோடு இருப்பார். அவனும் வருகிறான். அடுத்த பின்பாக வந்த பிறகு அந்த மனிதனை பார்க்கிறான். அவன் துடித்து கொண்டிருக்கிற வேதனைப்படுகிற வேலையில் அவனையும் பார்த்து அவன் பக்கமாக அவனும் விலகி எந்த உதவி செய்யாமல் அவனும் ஓடி போகிறான். மூன்றாவது நபராக வருகிறது சமாரியன் என்ற ஒரு மனுஷன் வருகிறான். அந்த சமாரியன் என்பது யார் என்றால், அதாவது சமாரிய நாட்டுக்கும் சமாரியில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் அங்கே கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா சமாரியன் யார் என்றால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கூட சொல்லலாம், ஏழைகள் என்று கூட சொல்லிக்கலாம், நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். யூதர்கள் அப்படி இல்லை. யூதர்கள் எப்படின்னா ஒரு வசதி படைத்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் வாழ்கிறவர்கள், அப்படி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கெத்து. யூதர்கள் என்றாலும் ஒரு பெரிய ஜாதி மதத்தில் ஒரு பெரிய ஒரு உதவி பதவி உள்ள மாதிரி மதத்தில் உயர்ந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் சமாரியா என்ற அந்த பட்டணத்துக்கு வரமாட்டாங்க. அந்த ஜனங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, சம்பந்தம் கலக்கவோ அவங்களோட உறவு வைக்கவோ பழக்க வழக்கங்கள் வைக்கவோ மாட்டாங்க. அவங்க எப்போ வந்தாலும் அந்த வழியில் வந்தாலும் வேறு வழி பாதையில் தான் போவாங்க. சமாரியா வழியில் வரவும் மாட்டாங்க இயேசுவை தவிர. சரிங்களா? அந்த சமாரியா இந்த பட்டணத்திலேருந்து ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், மூன்றாவது நபராக அந்த வழியிலே வரும்போது இந்த குற்றுயிராக புழுதுடிக்கிறது போல அந்த துடித்து கொண்டிருக்கிற வேதனை இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்க்கிறார். பார்த்த உடனே மனதுருகிறார். தன் கையில் கொண்டு வந்திருக்கிற தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவனை தேற்றுகிறார். தேற்றின பின்பு என்ன செய்கிறார்னா, அவனை தன்னுடைய சுய வாகனம் என்றது தனக்கென்று ஒரு வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறான். கொண்டு வந்த பிறகு அவன் பல ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கொண்டு வந்த பிறகு அந்த வாகனத்தின் மேலே இவனை தூக்கி அந்த வாகனத்தின் மேலே வைக்கிறான். வைத்த உடனே என்ன செய்கிறான், மனதுருகின பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறான், சத்திரத்துக்கு கொண்டு போகிறான், மருத்துவமனைக்கு கொண்டு போய் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு அவனுடைய காசுகளை எடுத்து என்ன செய்கிறான்னா, இவனுக்கு மருத்துவ செலவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள், நான் இவனை காப்பாற்றுங்கள், எப்படியாக குணப்படுத்துங்கள், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், போயிட்டு திரும்பி வரும்போது மீதம் ஏதாவது பணம் உங்களுக்கு இந்த மருத்துவ செலவுக்கு தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு உடனே அந்த நிமிஷத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சாப்புல, உதவி செய்து சொல்லிட்டு போனாப்புல. இதில் யார் பெரியவர் என்று பார்த்தோமானால், யார் உதவி செய்தவர் என்று பார்த்தோமானால், இந்த மூன்றாவது நபர் யார், சமாரியன். பாருங்கள், இவங்களாம் ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், உடன் ஊழியக்காரர்கள், உதவி செய்யாமல் விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை மனுஷனாக இருந்தாலும், அவனிடத்தில் எந்த வசதிகள் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட அவன் போய் என்ன செய்கிறான், மனதுருகி மனமிறங்கி போய் ஆண்டவருக்கு அடுத்த சாயலாய் போய் அவன் என்ன செய்கிறான், அந்த திக்கற்ற மனுஷன், அனாதியாய் குற்றுயிராக இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து சேவை செய்து என்ன செய்கிறான், பராமரிக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும், அந்த இரக்கம் நமக்குள்ளே வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் வைத்ததுனால தான் இன்றைக்கு நல்ல உறக்கம் போடுகிறோம், நல்ல ஆண்டோடைய சமத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த இரக்கம் நமக்கு வேணும். பிள்ளைகள் கஷ்டப்படும் போது, பிள்ளைகள் துக்கப்படும் போது, பிள்ளைகள் வேதனையோடு இருக்கும்போது, ஆதரவற்ற சூழ்நிலை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமேன் சொல்ல முடியுமா? நம்மளால் இயன்ற உதவிகள்,
இயன்ற உதவிகள். ரொம்ப பெருசாக ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் சரீர உழைப்புனாச்சு கொடுக்கலாம். நம்மளால் இயன்றது ஏதாவது தான தர்மம் பண்ணலாம். அதற்காகத்தான் கர்த்தரை ஏழைகளுக்கு இறங்குகிறவனும் எனக்கு நீ கடன் கொடுத்திருக்கிறாய். கடன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீ கொடுத்ததை வட்டியும் முதலுமா திரும்பி உனக்கு உடனே நான் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் பலவீனத்திலிருந்து பலன் உள்ளதாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சமாரியன் என்ற ஒரு மனுஷன் கவனிச்சு பாருங்க. அவன் ஒரு எந்த மனுஷனால் மதிக்கக்கூடிய மனிதன் அல்ல, ஏழை மனுஷன். எவ்வளோ இரக்கம்! அதான் ஏழைகளின் உள்ளம் இறைவன் இல்லம் என்று சொல்கிறாங்க. ஏழைகளோட உள்ளம் இறைவன் இல்லம் என்று உலகத்தான் சொல்லி வைத்திருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் ஏழையின் நிமித்தம் ஏழைகளை அதிகமாய் நேசிக்கிறார்கள். கஷ்டப்படுவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். திக்கற்றவர்களுக்கு, திக்கற்ற விதவிகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைன்னா நம்மளால் இயன்ற உதவிகள் செய்ய வேண்டும். நம்மளால் இயன்ற உதவிகள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளை என்ற மார்த்தட்டி நம்ம சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் மகள், மருமகள் தானா மகள், அவங்களுடைய அர்ப்பணிப்பு என்னென்னா, நான் அன்னை தெரேசா போல என்ன சொன்னோம், பணிவிடை செய்யணும். அவங்களோட அர்ப்பணிப்பு அதுதான். ஆனால் இங்கே வந்து ஊழியத்தில் அவங்க இருக்கிறாங்க, நல்லது தான். அவங்க MSW முடித்தவங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு 62 குழந்தைகளுக்கு டீச்சராக ஒர்க் பண்ணவங்க. சரிங்களா? ஏதாவது வந்து என்னுடைய மகனோட ஒய்ஃபு, மருமகளை சொல்கிறேன். அப்போ 62 குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா எப்படி இருக்கும்? மிகவும் மோசமான கேட்டகரியில் இருப்பாங்க. 62 குழந்தைகளுக்கு இவங்க தான் ஹெட் டீச்சர். என்ன சார், பணிவிடை செய்கிறவங்க. எல்லாவித பணிவிடைகள் அது செஞ்சே ஆகணும். அப்போ தான் கேட்டேன் நான், இது என்னுடைய பணி மட்டும் இல்லை, அன்னை தெரேசா எப்படி தொழுநோய் உள்ளவங்களை குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாலோ அதனுடைய வேலை செய்வதற்காக தான் நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த எண்ணம் வரணும். புரியுதுங்களா? நல்ல இடத்துக்கு போகிறோம், வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், நல்லா அப்படி இல்லை, சேவை. ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன தெரியுமா? சேவை செய்கிறவங்க, சீசர்கள். அடுத்தவன் முகம் பாராமல் நம்மளால் இயன்ற உதவிகள் செய்ய வேண்டும். அதுதான் உண்மை. கிறிஸ்மஸ் கொண்டாடுறது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் நம்ம மட்டும் கொண்டாடலாம், அடுத்தவங்களை சிரிக்க வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சிரிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமெல்லாம் பாருங்கள், இயேசு மனதுருகி என்ன பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறவராக இருக்கிறாரு. மத்தேயு 20, 29, 34 வாசிங்க. அது மத்தேயு புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல அவர் அற்புதம் செய்கிறத பார்க்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 29லேருந்து 34 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அவர்கள் எரிக்கோவுக்கு புறப்பட்டு போகையில், தம்பி சார்லஸ், ம் 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 அல்லேலூயா. அப்போ அவர் எரிக்கோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எதற்காக சென்றிருப்பாங்க? அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட சென்றிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் வழியருக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற 2 குருடர்களை வழியருக அவர் என்ன சொன்ன உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற அவர்கள் கேள்விப்படும் போது, அந்த செய்தியை கேள்விப்படும் போது உடனே என்ன செய்யணும், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்கள் 2 பேருக்கும் இறங்கும் என்று சொல்லி என்ன செய்ய சத்தம் இடுகிறார்கள். உடனே அங்கே வந்த கூட்டத்தில் வந்தவங்க அமைதியிலாயிரு, சத்தம் போடாதீங்க, பேசாமல் கம்மனிருன்னு சொல்லும்போது அதையும் மீறி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாவீதின் குமாரனே இன்னும் அதிகமான சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய செவிகளிலே கேட்கும்படியாக தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாக கூப்பிடும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே நின்று அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லும்போது, இயேசு அவர்கள் அழைத்து வந்த பிறகு என்ன சொல்கிறாப்புலனா, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். பார்வை இருந்தே கவனிக்க முடியாத உலகத்தில், இந்த உலகத்தில் பார்வை இல்லைன்னா கவனிப்பாங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பார்வையே இல்லை,
ஆர்வம் நல்லா தெரியுது, கொஞ்சம் வயசு, கொஞ்சம் தலைமுடி நரைச்சா போதும், பெருசே போய் உட்காரு, மூலையில் உட்காரு, என்ன கொடுக்குறோமோ வாங்கி தின்னிட்டு உட்காரணும். தவிர ஏதாவது பேச்சு அது இதுன்னு போயிட்டு கிளவி பேச்சு பேசுனீங்களா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவேன், இல்லை அனுப்ப வேண்டிய இடத்துல அனுப்பிடுவேன். இங்கே நரைச்ச முடின்ற 2 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். அவரும் சிரிக்கிறாரு, நானும் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். நானும் பெருசு தான், சரிங்களா? ஏன்னா அந்த நிலைமைக்கு தள்ளிடுறாங்க. அப்படின்றப்போ பார்வையே இல்லை வச்சு இங்கே என்ன ஆகும், மூளையில் போய் உட்கார வச்சிடும். அந்த மாதிரி தான் அந்த நாட்களில் அந்த 2 குருடர்கள் தன்னுடைய வாழ்வாதாரங்கள், வாழ்க்கை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில், பார்வை இழந்த சூழ்நிலையில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவே எங்களுக்கு மனதுருகுங்க என்று சொல்லி அவர்களை இன்னும் அதிகமான சத்தத்தை உயர்த்தி விசுவாச அறிக்கையோடு கேட்கும்போது இயேசு அதை கேட்ட உடனே என்ன செய்றாரு, அவர்கள் 2 பேருக்கு பார்வை கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பார்வை கொடுத்தவுடன் அவ்வளோ சந்தோஷம். இயேசு 34 இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? பார்வை கொடுத்த உடனே இயேசுவுக்கு பின் அவர்களும் போகிறாங்க. அதனால தான் திரளான ஜனங்கள், அற்புதம் பெற்றவர்களெல்லாம் போகிறாங்க. யாரும் வீட்டுக்கு போகல. எங்கெங்கெல்லாம் உதைச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்தினார், யாரெல்லாம் என்னை ஒதுக்கி விட்டாங்களோ அத்தனை பேர் வெறுத்து அனாதையாக இருக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுத்து மனதுருகி அற்புதம் செய்த தேவன் இவர் ஒருவரை, இவரை விட்டால் நமக்கு எந்த விதத்தில் எனக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதம் கிடைக்கான்னு சொல்லி தான் வீட்டுக்கு போகாமல் குடும்பத்தை வெறுத்து என்ன சொன்னாங்க, இயேசுவுக்கு பின் போகிறார்கள். எதற்காக? சீசராய் மாறுவதற்காக. அவர்கள் பார்வை அடைய வேண்டும் என்று எதற்காக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்திலே மனக்கண் குருடாக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறார்கள். சில ஊழியக்காரர்கள் கூட அப்படி இருக்கலாம், அநேக புறஜாதிகள் இருக்கலாம், மனக்கண் குருடாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பார்வை நல்லா இருக்கும், ஆனால் சரியான நீதியின் வழியில் நடக்க முடியாது, பரிசுத்தமுள்ள ஒரு வழியில் நடக்க அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் கேட்டது எதற்காக? இந்த உலகத்தில் உழைச்சி நான் சம்பாதிச்சு நான் குருட்டுத்தனமாக இல்லாமல் பார்வை அடைந்தவனை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக அல்ல. ஆண்டவரே, இந்த என்னுடைய மனக்கண்ணை உடையும் ஆண்டவரே, என் மனக்கண்ணை திறந்து கொடும் ஆண்டவரே, உம் சமூகத்தில் உன் சேவை செய்ய நான் பின்தொடர்ந்து வருகிறேன். அல்லேலூயா. மனக்கண் உடைக்கப்பட வேண்டும். என்னுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாற்ற வேண்டும். பாவத்துக்குரிய கண்கள் அல்ல, இச்சையை பார்ப்பதற்காக ஆசைப்படுவதற்காக அல்ல. என்னுடைய 2 கண்களும் உம்மை நோக்கி பார்க்கிற கண்களாய் மாற வேண்டும். வேதத்தை தியானிக்கிற கண்களாய் மாற வேண்டும். அநேகரை ரட்சிப்புகள் நடத்துகிற கண்களாய் மாற வேண்டும். சத்திய ஆவியானுடைய முகத்தை பார்த்து தரிசிக்கிற கண்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பார்வை அடைய வேண்டும். எங்களுடைய பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்களை நீக்கி, பார்வையை நீக்கி பரிசுத்த உன்னதமானவராக உமக்கு பின் செல்வதற்கு எங்களுடைய கண்களை திறந்து கொடும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். என் தகப்பனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். என் தகப்பன் உயிருள்ள தேவன், என் தகப்பன் உயிருள்ள தேவன். நன்றாக 2 கண்களை வைத்து எத்தனை இச்சைகள், எத்தனை பார்வைகள், எத்தனை மோகங்கள், எத்தனை ஆசைகள், எத்தனை பொறாமைகள். ஆவிக்குரிய கண்கள் எனக்கு தாரும். என் கண்களை சுத்தமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க என்பதற்காகத்தான் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பின் சென்றார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசு கலிலேய நாடெங்கும் சபைகளிலே அநேக இடங்களிலே சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே, பிசாசுகளை எல்லாம் திறத்தை கொண்டு இருக்கிற வேளையிலே, இதே போல குருடர்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்த அதே போல தான் குஷ்டரோகிகளை என்ன செஞ்சாப்ட ஊருக்கு ஒதுக்கி வைத்தார்கள். அந்த குஷ்டரோகியும் இயேசுவை பார்த்து வருகிறார். வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் 39 42 வரை. மார்க்கு, மத்தேயுவுக்கு அடுத்து மார்க் இருக்கும். 49வது பக்கம். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரைத்து கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி கையை நீட்டி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்குகின்றார். எனக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது.
உன் குஷ்டரோகம் நீங்க கடவுது என்று சொன்னார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கிற்று. நினச்சி பாருங்க, முழங்கால் படியிட்டு இயேசுவே எனக்கு மனதுருகுங்க, உலகத்தில் எல்லாரால கைவிடப்பட்டவனா நான் இருக்கிறேன், ஒதுக்கப்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன், ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நேசிக்கவோ ஆதரவு கொடுக்கவோ என்னை தேற்றுவதற்கு பலப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் இந்த குஷ்ட ரோகத்தினால மிகவும் வியாக்குலப்படுகிறேன், என் கரங்களை சுத்தமாக்குங்க, என் சரீரத்தை சுத்தமாக்குங்க என்று சொல்லி அவன் மிகுந்த வேதனையோடு ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்க ஜபிக்கிறான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க, உம்மால் ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். இயேசுவே உம்மால நடக்கும், உம்மால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவனுக்கு எந்த போதகர் கிடையாது, எந்த சுவிசேஷகர்கள் கிடையாது, அந்நாட்களில் தீர்க்கதரிசி கிடையாது, எந்த மனுஷனும் அவனுக்குள்ள விசுவாசத்தின் பாதையில் நடத்துவதற்கு எந்த மனிதனும் கிடையாது. ஆவியானவருடைய சமூகத்திலே அவன் கூப்பிடுகிறான், உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுஸ்தமாக்க உம்மால மட்டும்தான். இந்த உலகத்தில் எல்லாரையும் நான் பார்த்து விட்டேன், எத்தனையோ மருத்துவ வைத்தியங்களெல்லாம் பார்த்து விட்டேன், ஒருவரால முடியலை, உம்மால முடியும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லி முடியாத அற்புதங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஒரே தேவன் நீர் ஒருவரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் உடனே மனதுருகுகிறார். அவருடைய வல்லமையுள்ள கரத்தினால் அவனை தொட்டு சுகமாக்கின உடனே மறுவாழ்வு அவனுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது அதுதான். அத்தனை பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? சொஸ்தமாக நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள் குணமடைய, ஆத்துமா குணமடைய, ஜென்ம பாவம், கர்ம பாவம், முன்னோர்கள் பாவம், நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக கழுவ வேண்டும் என்றால், தேவனுடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் முடியும். ஒரு பொய் சொல்லிக்கிட்டு, ஒரு திருடிக்கிட்டு, ஒரு ஆபாச காட்சியில் பார்க்கிறவன் தேவ சன்னிதானத்தில் இருக்க முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, தேவனோடு ஆட்சி செய்ய முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஞானஸ்நானம் எடுங்கன்றார், பரிசுத்த ஆவியை பெறுங்கள் என்றார், வல்லமைகளை வரங்களை பெற்றுக்கொள்ளு என்று சொல்கிறார். எதற்காக? அவருக்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மனதுருக்கம் உள்ளவர். இந்த உலகத்தில் யார் அப்படி சொல்ல முடியும்? எந்த தெய்வம் அப்படி சொல்ல முடியும்? எந்த மகான்கள், மந்திரவாதிகள், சாமியார்கள் சொல்ல முடியும்? நினைத்து பாருங்கள், தயவு செய்து நினைத்து பாருங்கள். இயேசு மாத்திரம்தான் உங்கள் மேலே, என் மேலே மனதுருகிறதுனால தான் இந்த ஊழியக்காரனோட நாவிலிருந்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? மனம் திருந்தி ஞானஸ்நானம் எடுப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவனுக்கு நான் வெண்வஸ்திரத்தை நான் கொடுப்பேன். அவன் என்னோடு கூட இருப்பான், என் அருகில் இருப்பான், என்னோட 1000 வருஷத்தில் அவன் ஆட்சியில் அவனை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசு மனதுருகி அவருடைய கையை நீட்டி தொட்டு, எனக்கு சித்தம் ஒன்று, நீ சுத்தமாக என்று சொன்ன உடனே அவன் குணமாக்குகிறான். ஹல்லேலூயா. குஷ்டரோகம் அவனை கேட்டு நீங்கி போயிற்று. அவருடைய காரியங்கள் இல்லை. இதே சபையில் எத்தனையோ பேர் அப்படி சுகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பழைய விசுவாசிகளுக்கு அந்த பழைய சபையில் பாருங்க, எத்தனையோ 2 குஷ்டரோகிகள், தொழுநோய் வியாதிக்காரர்கள் சுகமானார்கள். ஒரு காது ஒரு பையனுக்கு அழுகி போயிருச்சு, அடுத்த வாரத்தில் அந்த காது புதிய காதாய் மாறினது. பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், அதே நிமித்தமாக ஜெபம் செய்தது நிமித்தமாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். தொழுநோயினால பாதிக்கப்பட்ட சரீரம் முழுவதும் பாதிக்கப்படும், கை வைக்க முடியாது, சீல் வேதனை, ரத்தம் சீல் வடிகிறது. இயேசுவின் நாமத்தினால தொட்டு ஜெபம் செய்தேன். அந்த வாலிபன் தான் பல ஆண்டுகளாக வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுகிற அந்த வாலிபன், ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறோம், திங்கக்கிழமை அவனை விசாரிக்கிறேன், எப்படின்னு கேட்டால் வேலைக்கு போய்விட்டான். புண்ணோடியா சுத்தமாக நீங்கிவிட்டு ஒரு அடையாளமே இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். நான் பொய் சொல்லியிருந்தால் இந்த நிமிஷம் என் தேவன் என் ஜீவனை எடுத்துக்கொள்வாராக. எத்தனை அற்புதங்கள் செய்கிற தேவன், அடையாளங்கள் செய்கிற தேவன். உங்களுக்கு மனதுருகிறவராய் அவர் இருக்கிறார். உங்களிடத்தில் அவர் கேட்கிற ஒரே காரியம் விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் நமக்கு வேணும்.
எத்தனையோ அற்புதங்கள் அடிய நிமித்தமாய் தேவன் செய்ததெல்லாம் நான் சொல்ல முடியும். எனக்கு நேரம் இல்லை, நாட்கள் போதாது, மணிக்கணக்கில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு துன்மார்க்கனும் கூட மனதுருகிறவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் பாருங்கள், அங்கே 15ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து 20 வரைக்கும் அங்கே வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் வாசிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு கெட்ட குமாரனை குறித்து தெளிவாக அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கவனியுங்கள். 15ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து 20 வரைக்கும் வாசிப்போமானால் அங்கே வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு வசதி படைத்த ஒரு மனிதன் அந்நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க வேளையில் அவன் அந்த வசதி படைத்த அந்த மனிதன் பல நபர்கள், அவருக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மிகுந்த ஒரு ஆஸ்தி படைத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒருவன் மூத்தவன், இன்னொருவன் இளையவன். மூத்தவன் என்ன, அப்பாவோட எப்பவுமே கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடியவனாக இருப்பான். இளையவனும் அப்படி இருந்தவன் தான். நாட்கள் செல்ல செல்ல என்னன்னா, அப்பாவோட ஆஸ்திகளிலே நம்மளோட பாதி எப்படியாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லி அப்பாக்கிட்ட அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். ஏன்னா எப்படியாவது இவர் உயிரோடு இருக்கும்போதே நம்ம சொத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி. அப்போது சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், தகப்பன் தன்னுடைய பிள்ளையோட விருப்பத்துக்கு நிமித்தமாக அவர் சொத்தை பிரித்து பாதி கொடுக்கும்போது இதை வாங்கி கொண்டு நல்ல ஒரு அவன் தொழில் செஞ்சுருக்கலாம், இல்லை மற்ற நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறத தவிர இவன் தூர தேசத்துக்கு வெளி தேசத்துக்கு போய் அப்பா சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் பாவத்தில் என்ன செலவழித்து என்ன செஞ்ச இழந்து போனான். கடைசியில் அந்த இடத்துல பாவத்தில் எல்லாமே பணம் எல்லாம் போய் கொடுத்த பின்பு அவன் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்வதற்கு பிழைப்பு கூட இல்லாத நிலைமையில் அவன் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த தேசத்தில் மிகுந்த ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா என்று பார்க்கும்போது எங்கேயும் வேலை இல்லை. ஏன்னா உலகம் அந்த தேசம் முழுதும் மிகுந்த கொடிய பஞ்சமாக இருப்பதனால அவன் என்ன செய்யணும், ஒரு பன்னி மேய்க்கக்கூடிய ஒரு வேலை அவனுக்கு கிடைச்சிருக்கு. கவனிச்சிங்களா, பன்னியை மேய்க்கக்கூடிய ஒரு வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலையில் போகும்போது பன்னிக்கு வைத்திருக்கிற தவிடு எப்படி இருக்கும், பன்னிக்கு வைத்திருக்கிற தவிடை எடுத்து சாப்பிட அவனுக்கு என்னது ஆசையாக இருந்தான். அப்போ எப்படிப்பட்ட கொடிய பஞ்சமாக இருக்குது. இன்றைக்கு கூட பாருங்கள், கொரியா தேசத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள், அவ்வளோ கொடிய பஞ்சம் இருக்கிறது. அப்போ அன்று பன்னியோட தவிடை எடுத்து சாப்பிடுவதுக்கு ஆசையாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அவனுக்கு புத்தி தெளிகிறது. அப்போ புத்தி தெரிஞ்சு என்ன சொல்கிறான்னா, அப்பா கிட்ட எவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு அப்பா படி அடைக்கிறாரு, கூலி கொடுக்குறாரு. ஆனால் நான் அவரை ஏமாற்றிட்டு அவ்வளோ சொத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இன்றைக்கி தப்பான வழியில் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேனே. இன்றைக்கு நான் அப்பா முகத்தில் எப்படி போய் நான் விழிப்பேன்,
என்று சொல்லி ஆனாலும் கூட நம்ம அப்பா தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே அவர்கிட்ட போய் அந்த கூலிக்காரர்கள் ஒருவருக்கு வேலை கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேலை எனக்கு கொடுத்தா கூட உண்மையாக அந்த வேலையில் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதில்னாச்சும் நான் உயிர் பிழைப்பேன்னு சொல்லி தன்னோட புத்தி தெரிந்து தகப்பனை நோக்கி வருகிறான். தகப்பனை நோக்கி வரும்போது அவனுடைய தகப்பன் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. தன் பிள்ளையை பார்த்தா தன்னுடைய பிள்ளையோட அடையாளம் காண்கிறாரு. அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மிகுந்த அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பரிதாபமான ஒரு ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்கும் ஒரு பிச்சைக்காரனோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்? குளிக்காமல் பல நாட்களாக இருக்க பசியோடு வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பார்த்தா எப்படி இருப்போம்? அந்த தோற்றத்தை பண்ணணும்னா அப்பாவுக்கு மனதுருகிறாரு, ஓடி போகிறாரு. மகனை அப்படியே கட்டி பிடித்து பல இடங்களில் சந்தோஷத்தினாலே மகன் போனான் திரும்பி வந்தான் என்று சொல்லி கட்டி பிடித்து முத்தம் விட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடையும் செய்யும்போது தான் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கும்போதே அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறாரு, தகப்பனே, நான் உமக்கு மட்டுமல்ல பரத்துக்கும் உமக்கும் மிகுந்த கொடிய பாவம் செய்து விட்டேன், என்னை தயவாக ஒரு விசை என்னை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மனம் திருந்துகிறான். நினைத்து பாருங்கள், அதே போல தான் ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய ஒரு அன்பு செலுத்துகிறான் என்றால், தன் மகனுக்காக இரக்கம் பாராட்டுகிறான் என்றால், தகப்பனை நிந்தித்து அவமானப்படுத்திட்டு சேர்த்து வைத்த எல்லா பணத்தை அபகரித்துட்டு துஷ்ட மனுஷனாய் துரோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு தகப்பன் எப்படி இருப்பான்? தலையே முழுகியிருப்பான், அப்படி தானே? ஆனால் பாருங்கள், அந்த தகப்பனுக்கே ஒரு இரக்கம் வந்து விட்டது தன் மகனை பார்த்த உடனே. அப்படி என்றால் நம்ம பரமபிதா எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருப்பார். அதனால தான் ஆண்டு தன் பிள்ளைக்கு கல்லை கொடுத்த மீனை கொடுக்குற உங்களுக்கே கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பீங்களா? மீனை கொடுப்பீங்க? ஏதாவது என்னது அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுக்க முடியுமா? இல்லை மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுக்க முடியுமா சாப்பிட்ற அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ இரக்கமுள்ள தன் பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதானிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கொடுப்பது நிச்சயமல்லவான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால தான் அந்த தகப்பனுக்கே அவளை மனதுருக்க மனம் இறங்கி தன் மகனை போய் நேசித்து அன்பு செலுத்தும் போது, ஆண்டவரிடத்தில் போய் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவரிடத்தில் போய் நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும்போது, ஆண்டவரிடத்தில் போய் என் தேவைகளுக்காக மனதுருகி கெஞ்சி ஜெபிக்கும்போது கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதுக்கும் பதில் இல்லை. செய்வார், ஆனால் செய்ய மாட்டார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். செய்வார், ஆனால் எனக்கு செய்ய மாட்டார் அப்படின்ற நினைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, கண்டிப்பாக செய்வார். விசுவாசம் உள்ளவனுக்கு தான் நடக்கும். ஆமீன். விசுவாசிகளும் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செய்வார். செய்யாமல் அவர் போக மாட்டார். எனக்கு பல சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டார், கண்டிப்பாக செய்வார். அவர் இரக்கமுள்ள தகப்பன். அப்போ பாருங்கள், ஒரு மனிதனை இவ்வளோ தன்னுடைய மகன் மேலே இரக்கம் வைத்து அந்தளவுக்கு அற்புதம் செய்கிறார்னா, மனதுருகிறானால் இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 55 இப்போ 7 பார்த்தோம்னா, ஒரு துன்மார்க்கனுடைய சாவை கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? விரும்புவதில்லை. அவனுக்கும் என்ன செய்ய மனதுருகிற தேவனாக இருக்கிறதாக இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 55:7 அது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்போ பாவத்தில் இருக்கிற வச்சிங்களேன், பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் துன்மார்க்கன் கர்த்தருடைய சமூகத்தில் தன் வழியை அக்கிரமத்தெல்லாம் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் திரும்பி வந்தால் அவன் மேலே மனதுருகி தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் மனதுருகி அவனுக்கு உதவி செய்வார். அப்போ அவன் எப்படிப்பட்ட தன் தேவனிடத்தில் திரும்ப கடவன். அப்போ அவர் என்ன செய்வார்? அவர் அவனை மன்னிப்பதற்கு தயவாய் பிறந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமயத்தில் திரும்பி வரணும். துன்மார்க்கனாக இருந்தால் கூட அவன் சாவை விரும்ப மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட கொடூரமான பாவிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, நான் உம்முடைய மகளான்னு நிற்கிறேன், எனக்காக ஒரு உயிர் பிச்சை தாங்க, எனக்கு ஒரு மறுவாழ்வு தாங்க, எனக்கு ஒரு மறு ஆசீர்வாதத்தை தாங்க, இன்று முதல் உம்முடைய குமாரத்தையாக நான் இருக்க வாழ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அறியாதவன் எட்டாதவன பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மாத்திரம் நான் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கும் எப்பேற்பட்டவர்களுக்கும் மனம் இறங்கி அவர் உதவி செய்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 30:18 வாசிங்க. ஏசாயா புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் எடுத்தவங்க வாசிங்க. 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமீன். போதுங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி மனதுருகும்படி உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். எப்போ காத்திருப்பார்? உங்க விசுவாசம் பூர்ணமாகும் வரை காத்திருப்பார். சும்மா கொடுக்க மாட்டாரு. ஏசப்பா எனக்கு அது வேணும் எது வேணும்னா உடனே கொடுக்க மாட்டாரு. உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும்.
அது வரைக்கும் அவர் என்ன செய்வார்? வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த காரியம் இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகி மனமிறங்கி உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். இன்றைக்கி யாராவது பணம் கொடுக்க காத்திருப்பாங்களா? சொல்லுங்கள். உதவி செய்வதற்கு காத்திருப்பாங்களா? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் போய் கேட்டு பார்ப்போமே. ஒரு 100 ரூபாய் கேளுங்க, கேட்டு பாருங்கள். மேலே கீழையும் பார்ப்போம். என்னடா 100 ரூபா கேட்குறானே, அது எதுக்கு பார்ப்பான்? கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அப்படி உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ மனதுருகி கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கனால் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவன்களாக இருப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுமாக. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 82:3 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 82:3. ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஆமீன். அப்போ ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? நியாயம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீங்களும் நானும் நியாயம் செய்ய வேண்டும். சிறுமைப்பட்டவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒதுக்கப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதியின் பிரகாரமாக நீங்கள் உதவி செய்யுங்க. வழக்கு என்னது? வார்த்தைகள் நிமித்தமாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீதியின் வழியில் நடத்துங்க. அநியாயம் செய்ய வேண்டாம் அவங்களுக்கெல்லாம், யாருக்கும். அல்லேலூயா. பலவீனம் உள்ளவங்களையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பிவிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஜெபித்து அவர்களை விடுவிக்க காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரக்கமற்ற இந்த உலகத்தில் இரக்கம் மனதிற்கும் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமாக.